ஈரான் உயர் தலைவர் ஆரோக்கியத்துடன் ஈரான் அறிவிப்பு. பிரதமர் நெத்தன்யாகு கொலை செய்யப்படவில்லை, ஸ்டேல் அறிவிப்பு. எதிரி நாட்டு கப்பல்களுக்கு மட்டுமே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளது, ஈரான். நெத்தன்யாகுவை கொல்லும் வரை வேட்டை தொடரும், ஈரான் ராணுவம் தெரிவிப்பு. ஈரான் உச்ச தலைவருக்காக களமிறங்கிய ஆபத்தான கருப்பு படை, பின்னணியில் நோப்போ, அமெரிக்காவுக்கு கசிந்த ரகசிய தகவல். ஈரானிய தாக்குதல்களுக்கு பதிலடி, அதிரடியாக களமிறங்கிய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். செங்கடலை இலக்கு வைக்கும் ஹவுதிகள், ஹோர்முஸை தொடர்ந்து மூடப்படும் மற்றுமொரு நீரிணை, கேள்விக்குறியாகும் உலக வர்த்தகம். ஈரானின் அறிவிப்பால் வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம், குறிவைக்கப்பட்ட அமெரிக்க வங்கிகள். மீண்டும் சவுதியின் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் தாக்குதல். இஸ்ரேலிய உளவு வலையமைப்பு, ஈரானில் அம்பலம், 20 பேர் கைது. சர்வதேச நாடுகளுக்கு ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி அறிவிப்பு. ஈரானை சிக்க வைக்க அமெரிக்க ஸ்டேல் முயற்சி, போலி ட்ரோன்கள் மூலம் தாக்குதல். ஈரானின் உயர் தலைவர் முஜ்தபா கமேனி ஆரோக்கியத்துடன் இருப்பதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அந்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் மீது நடாத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றில் உயர் தலைவர் காயமடைந்ததாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் கோமா நிலையில் உள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. இதனை மறுத்து கருத்து வெளியிட்ட ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஈரானின் உயர் தலைவர் எந்தவித ஆபத்துமின்றி நலமாக இருப்பதாக குறிப்பிட்டார். அத்துடன் ஈரானின் நிலைமையை முழுமையாக அவர் செயற்படுத்தி வருவதாக அப்பாஸ் அரக்சி இதன் போது தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அமெரிக்க ஈரான் தாக்குதல் தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காயமடைந்துள்ளார் எனவும் அவர் கொல்லப்பட்டு விட்டார் எனவும் சில தகவல்கள் பரவியுள்ளன. நெத்தன்யாகு இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளதைப் போல் சில புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் இந்த புகைப்படம் உதவினால் உருவாக்கப்பட்டதெனவும் அவர் காயமடைந்ததற்கான தகவல் எதுவும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதுவும் ஆகவில்லை, அவர் நலமுடன் உள்ளார், இது பொய்யான தகவல் என இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தற்போது உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் நாடுகள் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்ற நிலையில் ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதோடு எண்ணெய் கப்பல் போக்குவரத்து இடம்பெறும் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையும் மூடியுள்ளது. இதனால் மசகு எண்ணெய், எரிவாயு விநியோகம் உள்ளிட்டவற்றில் உலகளாவிய ரீதியில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஹோர்முஸ் நீரிணை வழியான கப்பல் போக்குவரத்தை தடுக்கக்கூடாது என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. மேலும் குறித்த நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்துக்கு அமெரிக்கா கடற்படை பாதுகாப்பு அளிப்பதோடு பாதிக்கப்பட்ட நாடுகள் தங்கள் போர்க்கப்பலை ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க அனுப்ப வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்தை மேற்கொள்ள எதிரி நாடுகளின் கப்பலுக்கு மட்டுமே அனுமதி கிடையாது என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் மூடவில்லை, அது திறந்தே இருக்கிறது. எங்கள் எதிரிகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு மட்டுமே மூடப்பட்டுள்ளது. அமெரிக்க, இஸ்ரேல், அவரது நட்பு நாடுகளுக்கு மட்டுமே இப்பாதை மூடப்பட்டுள்ளது. ஏனைய நாடுகளின் கப்பல்கள் சுதந்திரமாக கடந்து செல்லலாம். பாதுகாப்பின் காரணமாக பல கப்பல்கள் இப்பாதையை பயன்படுத்த வேண்டாம் என தீர்மானித்துள்ளனர். இதற்கும் எங்களுக்கும் எதுவித சம்பந்தமும் இல்லை என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை நிச்சயம் கொள்ளாமல் விட மாட்டோம் என ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளது. குழந்தைகள், சிறுவர்கள் நெத்தன்யாகு கொலை செய்து வருகிறார். இந்த நிலையில் முழு பலத்துடன் தாக்குதல் வேட்டை தொடரும் என ஈரான் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி NOPO எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதாக படையின் பின்னணி குறித்து அமெரிக்காவுக்கு பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கியதில் நாளிலிருந்து ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதையடுத்து ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அயதுல்லா அலி கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டார். முஜ்தபா கமேனியின் தேர்வை இஸ்ரேல், அமெரிக்கா விரும்பாத நிலையில் அவரையும் கொல்ல இஸ்ரேல், அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்து கோமா நிலையில் உள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டது. இதுபற்றி அமெரிக்கா தரப்பில் முஜ்தபா கமேனி படுகாயத்துடன் உயிருடன் இருக்கலாம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் முஜ்தபா கமேனி NOPO என்னும் படையின் கண்காணிப்பில் உள்ளதோடு இதுதான் அமெரிக்காவுக்கு அந்த NOPO படையின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தவிர ஈரானில் இருக்கும் IRGC-யை விட ஆபத்தான படையான NOPO கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கருப்பு சீருடையில் விளம்பெறும் படை உள்நாட்டில் அரசுக்கு எதிரான கலவரங்களை கட்டுப்படுத்தும் பணியை மேற்கொள்வார்கள் என தெரிய வந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் மனித உரிமை முறைகளில் ஈடுபடுவதாக நோபோ படையை அமெரிக்கா தடை செய்திருந்த நிலையில் தற்போது ஈரானின் உச்ச தலைவரின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது முஜ்தபா கமேனி இந்த நோபோ படையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
ஈரானில் இருந்து ஏவப்பட்ட பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியிட்ட அறிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் 4 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் 6 ட்ரோன்களையும் தடுத்து நிறுத்தியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தொடங்கிய தாக்குதல்கள் ஆரம்பத்திலிருந்து இதுவரை 298 பாலிஸ்டிக் ஏவுகணைகள், 15 குரூஸ் ஏவுகணைகள், 1606 ட்ரோன்கள் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் தடுத்து நிறுத்த பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த போரின் போது யுனைடெட் அரப் எமிரேட் நாட்டில் ஈரானின் தாக்குதல்களால் குறைந்தது 6 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 142 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையான பாப் எல் மாண்டோப் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் கோர்முஸ் நீரிணையை மூடியுள்ளது. அந்த வழியாக செல்ல முயலும் எந்த ஒரு கப்பலும் அழிக்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகின் 20% எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி பாதையாக வளைகுடா நாடுகளை இந்த பாதையை உலகத்துடன் இணைத்து வந்தது. எனவே எண்ணெய் எரிவாயு ஏற்றுமதி ஹோர்முஸ் நீரிணை மூடலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள் களமிறங்கியுள்ளனர். செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையான பாப் எல் மாண்டேப் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீரிணை மூடப்பட்டுள்ளதால் பெரும்பாலான வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையான பாப் எல் மாண்டேப் வழியாக பயணிக்கின்றது. இதனால் இந்த வழித்தடத்தில் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்த அதிகரித்த கப்பல் போக்குவரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக கவுதி தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 முக்கிய கடல் வழித்தடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பது உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்க வங்கி கிளைகள் மீதான தாக்குதலை மேலும் விரிவுபடுத்தப் போவதாக ஈரான் புரட்சிகர ராணுவ பாதுகாப்பு படை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரானின் வங்கி கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதலை நடாத்தி வரும் நிலையில் இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானிய வங்கி கட்டடங்களுக்கு அருகில் கடந்த வாரம் நடாத்தப்பட்ட தாக்குதல்களால் வங்கி செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்த நிலையில் பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வங்கி கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதலை நடத்தியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் வங்கி செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்தால் வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க வங்கி கிளைகளிலும் ஈரானின் சட்டபூர்வமான இலக்குகளாக மாற்றப்படும் என ஈரான் புரட்சிகர ராணுவ பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய செபா வங்கி கட்டடம் மற்றும் மற்றொரு வங்கி கட்டடம் மீது நடாத்தப்பட்ட தாக்குதலில் பல ஊழியர்கள் உயிரிழந்ததுடன் வங்கி நடவடிக்கைகள் பல மணி நேரம் தடைப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சவுதி தலைநகர் ரியாத் அருகே உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடாத்தியுள்ளது. இந்த விமானப்படை தளம் பல அமெரிக்க போர் விமானங்களுக்கு தாயகமாக உள்ளது. ரியாத் மற்றும் கிழக்கு மாகாண பிராந்தியங்களில் குறைந்தது 10 ட்ரோன்களை இடைமறித்துள்ளதாக சவுதி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஈரானின் பார்ஸ் செய்தி நிறுவனம் இந்த தளத்தின் மீதான ஏவுகணை தாக்குதல் ஒரு சால்போ ஏவுகணை தாக்குதல் என கூறியுள்ளது. ஒரு சால்போ ஏவுகணை தாக்குதல் என்பது ஒரே இலக்கு அல்லது ஒரே பகுதியில் ஒரே நேரத்தில் பல ஏவுகணைகளை ஏவுவதாகும். ஈரானும் ரஷ்யாவும் இந்த முறைமையை பரவலாக பயன்படுத்தும் நாடுகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய உளவுத்துறையுடன் இணைந்து உளவு பார்த்த குற்றச்சாட்டின் பேரில் 20 பேரை ஈரானிய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். மேற்கு அர்பைஜான் மாகாணத்தின் நிர்வாக மையமான உருமியா நகரில் இந்த கைது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய கூலிப்படையினரின் பல வலையமைப்புகளை பாதுகாப்பு படையினர் கண்டறிந்து முறியடித்துள்ளதாக மாகாண வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர்கள் ராணுவம், காவல்துறை மற்றும் ஏனைய பாதுகாப்பு தொடர்பான இடங்கள் குறித்த தகவலை வழங்குவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் சியோனிச எதிரியுடன் ஒத்துழைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 20 சந்தேக நபர்களும் காவலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை ஈரான் இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகள் ஏவியுள்ளதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன. அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்துவதற்கு தற்காப்பும் அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக, பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள கைபேசிகளுக்கு முன்னெச்சரிக்கை செய்திகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அறைகளுக்கு செல்லுமாறும் மறு அறிவித்தல் வரும் வரை அங்கேயே இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கு போர்க்கப்பலை அனுப்புமாறு நட்பு நாடுகளுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் மற்றும் உலக நாடுகள் அந்த பாதையை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு நாங்கள் பெருமளவில் உதவுவோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் என அவர் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் நிறுத்தப்படும் வரை எவ்வித போர் நிறுத்தத்துக்கும் வாய்ப்பில்லை என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அத்தோடு
வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா தொடர்பான அனைத்து இடங்களும் சட்டபூர்வமான இலக்குகள் என்று ஈரானிய புரட்சிகர ராணுவ படை எச்சரித்துள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த போர் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய முடக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எரிசக்தி விலைகள் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து வருகின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் முக்கிய எரிசக்தி மையங்கள் மீதான ட்ரோன் தாக்குதல்களால் எண்ணெய் ஏற்றுமதி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த அமெரிக்க ஆஸ்திரேலிய வான்வழி தாக்குதலில் இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய ஆளில்லா வானூர்திகளை போன்ற போலி வானூர்திகளை பயன்படுத்தியதாக ஈரான் ராணுவம் குற்றம் சுமத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரான் தனது அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதாக சித்தரிப்பதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இவ்வாறு செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானிய தயாரிப்பான ஜாகெட் ஆளில்லா வானூர்திகளை பிரதிபலிக்கும் லூகாஸ் ரக வானூர்திகளை பயன்படுத்தி தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாக ஈரானின் காதம் அல் அன்பியா ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. துருக்கி, குவைத் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் சமீப நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் இவ்வாறான போலியான ஆளில்லா வானூர்திகள் மூலம் நடாத்தப்பட்டுள்ளதாக ஈரான் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானுக்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையில் பிரிவுகளையும் மோதல்களையும் உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் என ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானை பொறுத்தவரை அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலிய இலக்குகளை மட்டுமே தாக்குவதாக தான் மேற்கொள்ளும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் உத்தியோகபூர்வமாய் பொறுப்பெடுப்பதாகவும் ஈரானிய ராணுவ தலைமையகம் தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.